அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேர், மிச்சமிருந்த தமிழர்களின் கடைசி நம்பிக்கை, கவியரசனாகவும் புவியரசனாகவும் ஒரே நேரத்தில் ஜொலித்த டாக்டர் கலைஞர் நலிவுற்றார் என்ற செய்தி கேட்டு 2-3 தினங்களாக கண்ணுறக்கம் வரவில்லை. பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுதுபார் என்று ஈரோட்டு குருகுலத்தில் தந்தை பெரியாரின் தலைமாணாக்கனாக இருந்து கவிதை எழுதி நான் யாத்திரை செய்யக்கூடிய திருத்தலம் என் தம்பி கருணாநிதி அடைபட்டிருக்கிற பாளை சிறைச்சாலை என்று அண்ணா ஆராதித்து மகிழ்ந்த தம்பி நலிவுற்றிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு கண்ணீர் வடிக்கிறேன். தூவத் துடிக்கிற குயில் குஞ்சாய், தாவத் துடிக்கிற தளிர்மண் குட்டியாய் இருந்த கால்சட்டை பருவத்தில் என்னை ஆட்கொண்ட தலைவன் அசைவற்று படுத்திருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 1986 கோவை சிதம்பரம் திறந்தவெளி இந்திய எதிர்ப்பு மகாநாட்டில் அரசியல் சட்டத்தை தீயின் நாக்குகளுக்கு சின்ன கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் அடித்தெடுத்த மாநாட்டில் பாவேந்தர் படத்தை திறந்து வைத்து அந்த மாநாட்டில் என்னை அறிமுகம் செய்ததன் மூலம் தமிழகத்திற்கு என்னை அறிமுகம் செய்தவர் டாக்டர் கலைஞர். 1989 ஆகஸ்ட் திங்கள் 17ஆம் தேதி என்னுடைய திருமணத்தை நாகர்கோவில் வந்து மாங்கல்யம் எடுத்து தந்து நடத்தி வைத்தவர் டாக்டர் கலைஞர். 1989 பொதுத் தேர்தலில் காரியாப்பட்டி களத்தில் கழகத்தின் வேட்பாளராக நின்ற தங்கபாண்டியன் அவர்களை ஆதரித்து காரியாப்பட்டியில் இரவு 10 மணிக்கு பேச ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 7:30 மணி வரைக்கும் தொடர்ந்து 9:30 மணி நேரம் பேசிய என்னை உச்சிமோந்து பாராட்டியவர் டாக்டர் கலைஞர். அவருடைய நிழலில் வளர்ந்த நான் இன்றைக்கு அவர் அசைவற்று படுத்திருக்கிறார். அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. 2-3 தினங்களாக தூக்கம் வரவில்லை. விரல் நோக எழுதியவர், குரல் தேய பேசியவர், கால் தேய நடந்தவர், பிடறுகின்ற சிங்கம் போல் எழுந்து வர வேண்டும் என்று டாக்டர் கலைஞருக்காக நான் காலமகளை யாசிக்கிறேன். செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன். நலிவிலிருந்து மீண்டு வருவதாக நம்பிக்கையோடு அண்ணன் ஸ்டாலின் சொன்னார்.